அனைவருக்கும் வணக்கம். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் அப்படின்னா பல கோடி ரூபாய் மதிப்புடைய சந்தன மரத்தை வெட்டி கடத்திருக்காங்க ஒரு கும்பல். அந்த சம்மந்தப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. தமிழக அரசு, அதாவது தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்குகள் ஆராய்ச்சி மையம் கூடுவாஞ்சேரி அருகே இருக்குங்க. இந்த இடத்துல இந்த காட்டுப்பாக்கம் அந்த பகுதியில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து தான் இந்த மரத்தை வெட்டி கடத்திருக்காங்க. இந்த 200 சந்தன மரக்கட்டைகள், அதே போல் 300 தேக்கு மரத்தை வெட்டி கடத்திட்டு போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் கேட்டால் தெரியாதுன்றாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த இடத்துல ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, எதுவுமே இல்லை சொல்கிற இந்த அரசு இதுக்கு என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அதே போல் இந்த சம்பவம் நடந்தோடனே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் சம்பவ இடத்துக்கு விசாரணை பண்ணியிருக்காரு. அப்படி விசாரணை பண்ணும்போது அங்கேருந்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வர்தா புயல் வந்துச்சுலி அந்த ஸ்டோரி கேட்டுங்க, அந்த கதை. வர்தா புயல் வந்துச்சுலி அப்போ சேதமடைந்த மரங்களை தான் நாங்கள் ஆவணங்கள் அடிப்படையில் தான் எடுத்து பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வனத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு தெரியாமல் வெட்டியிருக்காங்க, வெட்டி கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்கிறாங்க. இப்படி முன்னுக்கு முரணான பதில்கள் வந்திருக்கு. இங்கே சந்தன மரங்களை வெட்டி கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளூர் பகுதியை சேர்ந்த ஒரு நபர் எழுத்துப்பூர்வமாக அந்த கல்லூரி இயக்குநரிடம் கொடுத்துருக்காரு, பதிவாளருக்கு கொடுத்துருக்காரு, இயக்குநருக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இந்த சம்பவம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வருது, பல கோடி ரூபாய் மதிப்புடைய சந்தன மரத்தை வெட்டி கடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வருதுங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சந்தன மரத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிடலாம். ஏன்னா சந்தன மரம் சர்வதேச சந்தையில் மதிப்பு மிக்க ஒரு மரம். அதாவது யார் வேணால் வெட்டி கடத்திட முடியாதுங்க, வித்துட முடியாது. அதுக்கு சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதாவது அரசே அந்த மரத்தை தரம் பார்த்து விற்கும். அப்படி தரமான மரத்தை விற்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மரத்தோட, அதாவது ஒரு கிலோ விலையை பார்த்தீங்கன்னா 6500 22,000 வரைக்கும் போகும். அதாவது வைரம் பாய்ஞ்ச கட்டை சொல்லுவாங்க பார்த்தியா, வைரம் பாய்ந்த கட்டை. அதாவது 40 ஆண்டுகள்லேருந்து 50 ஆண்டுகள் இங்கே கடத்தப்பட்ட மரம் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுலேருந்து 50 ஆண்டுகள் ஆன பழமை வாய்ந்த மரம் தான். அது இதனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே சுமார் 6500 22,000 வரைக்கும் போகும். அதாவது அரசு நிர்ணயித்த விலை. சரிங்களா? இது வெளி சந்தையில் பார்த்தீங்கன்னா 20,000 50,000 வரைக்கும் போகும் எதிர்பார்க்குறாங்க. அதாவது சில நாடுகளை பொறுத்து, அதை வாங்குவார்களே கள்ளச்சந்தையை பொறுத்து. இங்கே கிட்டத்தட்ட 10 டன் கிட்ட கற்றுருக்காங்க. 200 சந்தன மரங்கள். அது ஒரு மரத்தோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50 கிலோ 60 கிலோ இருக்கும். அப்போ 200 சந்தன மரங்களை கால்குலேட் பண்ணால் சுமார் 9 டன் 10 டன் வரைக்கும் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த மதிப்பீடு பார்த்தீங்கன்னா, அதாவது குறைந்தபட்ச மதிப்பீடு, அதாவது நான் சொல்கிறது அரசு நிர்ணயிக்கும் விலை, இவங்க கள்ள சந்தையில் விற்றுருக்காங்க. அப்போது இதோட மதிப்பு இன்னும் கூடும். மினிமம் பார்த்தீங்கன்னா 10 கோடியிலேருந்து 15 கோடி அரசு மதிப்பிடப்பட்ட இந்த விலையில் வருது. இந்த கள்ளச்சந்தையில் விற்கும்போது அதை விட அதிகமாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திருட்டு சம்பவம். சரி, இந்த சந்தன மரத்தில் 2 விதமாக இருக்குங்க. அதாவது எப்படி இதை மதிப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சந்தன மரத்துலேயே பல விதமாக இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்திய சந்தனம், ஆஸ்திரேலிய சந்தனம், அதே போல் ஹவாய் மற்றும் பிஜி தீவு சொல்லுவாங்க, அந்த நாடுகளுக்கு இருக்கிற மாரி இந்த சந்தன மரத்தை வகைப்படுத்துகிறாங்க. நம்ம இந்திய சந்தனத்தை 2 விதமாக வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று வெண் சந்தனம், 2 பார்த்தீங்கன்னா சென் சந்தனம். இந்த வெண் சந்தனம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் உலகிலேயே அதிக விலை போகக்கூடிய ஒரு சந்தன மரங்க. நம்ம காட்டுப்பாக்கம் வளாகத்தில் வெட்டப்பட்ட மரம் பார்த்திங்கன்னா அது இந்த வகையை சேர்ந்த மரம் தான். பல கோடி ரூபாய் மதிப்புடைய மரங்கள் இருக்கலாம். அதே போல் வெண் சந்தனம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த திருப்பத்தூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த சத்தியமங்கலம் காடுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பகுதியெல்லாம் நம்ம வெண் சந்தனம் அதிகமாக காணப்படுது. அதே போல் உலகிலேயே உயர்தரமான நறுமண பொருட்கள் எண்ணெய் பசை கொண்ட சந்தனத்தை நம்ம தமிழ்நாட்டில் இந்த வெண் சந்தனத்தெல்லாம் தயாரிக்கிறாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா, அதாவது 3 சொட்டு 4 சொட்டு கிட்டத்தட்ட 3000 4000 ரூபாய் விலை போகக்கூடியது இந்த சந்தன மரத்தோட அந்த சொட்டு, இந்த வாசனை திரவியங்கள் பார்த்துக்கோங்க. அதனுடைய எவ்வளோ விலை போகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அழகு பொருட்கள், உயர்தர சென்ட்டுகள்,
மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சிக்காகவும் இந்த சந்தன மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இதில் உள்ள ஆன்டிபயோட்டிக் இருக்குங்க. இது மூலிமா தீக்காயங்களை குணப்படுத்த முடியும். அதே போல் சருமத்தில் முகப்பொரு சரி பண்ண முடியும். தோல் நோய்களுக்கு இதை மருந்து தயாரிக்கிறதுக்கும் இந்த சந்தன மரத்தை பயன்படுத்துகிறாங்க. அதாவது இவ்வளோ விலை மதிப்புடைய இந்த மரத்தை ஏன் அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க, ஏன் வெட்ட அனுமதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதனோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. அதாவது உலக பசுமை தீர்ப்பாங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மரங்களோட எண்ணிக்கை அழிவு பாதையில் இருக்குது, இறுதி கட்டத்தில் இருக்குது, இதை வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை இப்போதைக்கு அதை அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்திய அரசு இதை ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இல்லை வெட்டிட்டு போ அப்படின்னா 2 நாளில் மொத்த காட்டையும் நம்ம ஆளுங்க அழிச்சிருவாங்க. காரணம் என்னன்னா, இதனுடைய விலை சந்தை மதிப்பு தான் காரணம். இதாங்க சந்தன மரத்துக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் சந்தன மரத்தை நம்ம வீடுகளில் வளர்க்கலாம், அதுக்கான அனுமதி பெற்று தான் வளர்க்க முடியும். அப்படியே அனுமதி பெற்று வளர்த்தா கூட நம்மளால் வெட்டிட முடியாது. அதுக்கும் அரசாங்கத்தோட அனுமதி வேணும். அப்படியே வெட்டினா கூட நம்ம வெளியில் விற்க முடியாது, அரசாங்கத்தை கேட்டு தான் விற்க முடியும். அப்படின்ற ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் இந்த சந்தன மரத்துக்கு இருக்குங்க.